ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளை, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதரின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஏன்னா அவர் ஜனம் பலவீனமான ஆண்டருக்கு தெரியும். சின்ன சின்ன காலத்தில் சோர்ந்து போயிடுவாங்க, சின்ன சின்ன காலத்துலையும் அப்படியே உடஞ்சி போயிடுவாங்கன்னு. அதனால தான் அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது சொல்லிட்டு அடுத்து சொல்லாரு, கர்த்தர் தம ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையில இந்த சமாதானமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்காங்க. பணம் இருக்கும், வசதி இருக்கும், பெரிய பங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. அந்த வீடு ஒரு நரகம் போல் இருக்கிறத பார்த்துருக்கிறோம். எத்தனையோ முறை எத்தனை குடும்பங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இந்த சமாதானம் இருக்கிறத நான் பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் சமாதானம் அருளி அவள் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டு சொல்கிறார். இதை நீங்கள் சங்கீதம் 122:7 கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. பாருங்களேன், உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் சொன்னால் நல்ல ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தானே. அதனால ஆண்டு சொல்லுவோம், அலங்கத்திற்குள்ளே சமாதானம், வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இருந்தால் தான் வீடுகளில் சமாதானம் இருக்கும். தெய்வ பிள்ளையில நீங்கள் இந்த சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அவருக்கு பேரை யாருங்க? சமாதான பிரபு தானே. ஆமென். அவர் நாமங்களை சொல்லும் போது ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு. தேவ பிள்ளைகள், அதனால தான் ஆண்டவரே சொன்னார். யோவான் 14:27 வாசிப்பீங்கன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. ஏன் சமாதானம்? அதுதான் மெய்யான சமாதானம். அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு நான் ஆண்டு சொல்லிக்கிறல்லவா. அப்போது ஆண்டவர் சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 14ஆவது வசனம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுமா. அதுக்கு முந்தின பகுதி அழகா இருக்கு. தீமையை விட்டு விலகி நன்மை செய். அப்போ நான் தீமையை விட்டு விலகும் போதுவே எனக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஆமென். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை தீமையான காரியங்கள் இருக்குமானா அதை விட்டுட்டு நாம் சமாதானத்தை பெற்று அனுபவிக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்போ சமாதானத்தை நான் நிலைத்திருக்கணும்னா, சமாதானத்தை நான் பெற்று அனுபவிக்கணும்னா தீமையை விட்டு விலகணும். தீமை விட்டு விலகும் போது தான், தீமையை விட்டு விலகிறது மாத்திரம் இல்லாமல் தீமைக்கு பதிலாக நன்மை நாம் செய்யணும். நன்மை செய்து தீமையை விட்டு விலகும் போது சமாதானத்தை நாம் பிடித்து கொள்வோம். சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் சமாதான குலைச்சல் இருக்கிறீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இந்த மெய்யான சமாதானத்தை, இயேசு கொடுக்குற சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்களை கேளுங்க. தீமையான காரியங்களை விட்டுட்டு நன்மையை தேடுங்க. நிச்சயமாக கர்த்தர் சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவள் ஆசீர்வதிப்பான்னு சொன்னப்பார். சமாதானம் அருளி ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் அந்த சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்காங்களோ அந்த மெய்யான சமாதானத்தை பற்றி கொள்ள உதவிச்சு ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் காலின் கீழ் நசுக்கி போடுவான்னு சொன்ன போல சமாதானத்தை கெடுக்கிற எல்லா தீய சக்திகள் விலகட்டும். பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளப்பதாவே. ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. God bless you.